பனி மழையால் பூக்கள் வரத்து குறைந்தது. பூக்கள் விலை உச்சம் தொட்டது. மல்லிகை கிலோ 7500 வரை விலை போனது. கார்த்திகை மாதம் என்பதால் பூக்களுக்கு கடும் கிராக்கி. நாகர்கோயில் தோவாளை பூ மார்க்கெட்டுக்கு அடுத்தபடியாக வணிகம் நடக்கும் பூ மார்க்கெட் சங்கரன்கோவில் பூ மார்க்கெட்டு தான் பூ விற்பனைக்கு டாப். தினமும் ஏராளமான விவசாயிகள் மல்லிகைப்பூ, பிச்சிப்பூ, கேந்தி உள்ளிட்ட பல்வேறு பூக்களை இங்கு கொண்டு வந்து ஏலம் விடுவது வழக்கம். சங்கரன்கோவில் பூ மார்க்கெட்டில் இருந்து கேரளாவுக்கு தினமும் பூக்கள் மொத்தமாக அனுப்பி வைக்கப்படுகிறது. மேலும் சுற்றுவட்டார பகுதி சில்லறை பூ வியாபாரிகளும் வாங்கி செல்கின்றனர். மீதமுள்ள பூக்கள் வாசனை திரவிய தொழிற்சாலைகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இங்கு தமிழகம் மட்டுமின்றி கேரளா வியாபாரிகளும் ஏலத்தில் கலந்து கொண்டு போட்டி போட்டு ஏலம் எடுப்பர். இன்று பூ மார்க்கெட்டில் காலை 8 மணிக்கு ஏலம் தொடங்கியது. தொடர் மழை காரணமாக சங்கரன்கோவில் பூ மார்க்கெட்டில் மல்லிகை பூவின் வரத்து குறைவாக இருந்தது. இதனால் மல்லிகை பூவின் விலை ஏறுமுகமாகவே இருந்தது. வியாபாரிகளிடையே போட்டி கடுமையாக இருந்தது. இதனால் மல்லிகை பூ கிலோ 6500 முதல் 7500 வரை ஏலம் போனது. அதேபோல் மதுரை மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட், சேலம் தலைவாசல் பூ மார்க்கெட், திண்டுக்கல் பூ மார்க்கெட், ஒட்டன்சத்திரம் மார்க்கெட் உள்ளிட்ட முக்கிய பூ மார்க்கெட்டுகளுக்கு பூக்கள் வரத்து குறைவாகவே இருந்தது. கார்த்திகை மற்றும் சுப நாட்களாக இருப்பதால் பூ விற்பனை களை கட்டியது. அதிக விலைக்கு பூக்கள் விற்றதால் விவசாயிகள் மற்றும் பூ வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர்.